குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து புல்லட் டெஸ்ட் நம்பர் 45. இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்னா, நம்ம வேலன்சிஸ் பற்றி தான். அதுலேயும் பாசிட்டிவ் வேலன்சி பற்றி நேற்று கிளாஸை சொல்லியிருப்பேன் நான். ஸோ கொஷின்ஸ் கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கும். சில டைம் வந்து நான் நேம் சொல்லுவேன், நீங்கள் வந்து அந்த சிம்பிள்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். சில டைம் நான் சிம்பிள்ஸ் சொல்லுவேன், நீங்கள் நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலன்சி ஆஃப் பேரியம். வேலன்சி ஆஃப் பேரியம். அடுத்து செகண்ட் ஒன், SN4 plus. SN4 plus அப்படிங்கிறது ஒரு அயானுடைய சிம்பிள். அப்படின்னா அந்த அயானுடைய நேம் என்ன இருக்கும்? ஸோ அதுக்கு நம்ம யூஸ்வலாக ரெண்டு நேம் எழுதுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த OUS IC இந்த மாதிரி முடிக்கிற மாதிரி நேம் எழுதுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ரோமன் நம்பர் யூஸ் பண்ணி எழுதுவோம். இப்போ SN4 பிளஸ்க்கு வந்து அந்த ரெண்டு நேமே நீங்கள் எழுதணும். தேர்ட் கொஸ்டின், காப்பர் 2. காப்பர் 2 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அயானுடைய சிம்பிள்ஸ், சிம்பிள் அண்ட் அதனுடைய இன்னொரு நேம் இருக்கு இல்லைங்களா? அதாவது OUSல முடியுமா அல்லது IC முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த நேம் வந்து எனக்கு வேணும் ஃபார் காப்பர் 2க்கு. சிம்பிள் அண்டு நேம். ஸோ மொத்தம் ரெண்டு நேம் ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலாக இந்த வேரியபிள் வேலன்சிக்கெலாம் இருக்கும். ஸோ அதில் நான் ஏதாவது ஒன்று சொன்னேன், மீது ரெண்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ கோ நெக்ஸ்ட் வந்து RS அண்ட் ஆரிக். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா RS அண்ட் ஆரிக்னு சொல்லி இருக்கு. அப்போ RSனா வந்து இந்த இடத்துல எந்த எலிமெண்ட்டை குறிக்குது, அதனுடைய அந்த வேலன்சி என்ன பண்ணுவோம், நம்ம ரோமன்ல பிராக்கெட்ல சொல்லுவோம். ஸோ அந்த நேம் நீங்க எழுதணும். RSக்கு என்ன நேம் அண்ட் ஆரிக்கு என்ன நேம், இது ரெண்டு எழுதுங்க பார்க்கலாம். கூடவே அதனுடைய சிம்பிள்ஸ் எழுதிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. RS ஆரிக்கான another name and also அதனுடைய symbol. Next question number 5. lead 4 அதுக்கான other name and symbol. Question number 6. பொட்டாசியத்தோட வேலன்சி எழுதுங்க பார்க்கலாம். Question number 7. valency of chromium. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு ஈஸியாக எழுதிடுவீங்க. பட் நாளைக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய வேலன்சி அண்ட் பாசிட்டிவ் இதெல்லாம் கலந்து நிறைய இருக்கும். அதனால இன்னைக்கு படிக்கிறத விட நாளைக்கு ரொம்ப முக்கியம் பார்க்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. வேலன்சி ஆஃப் கோபால்ட். அதாவது இந்த சிம்பிள் எழுதி அதுல அந்த வேலன்சி நீங்க மென்ஷன் பண்ணாங்க. 1 + 2 + 3 + 4 அந்த மாதிரி. Question number 9.
Fe2 பிளஸ் Fe2 பிளஸ் இதோடைய நேம், 2 நேம் இருக்குல்ல, 2 எழுதணும். Fe2 பிளஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. மேங்கனிக் அப்படிங்கிற இந்த நேமுக்கு இன்னொரு நேம் என்ன அண்ட் அதனுடைய சிம்பிள். மேங்கனிக். இவ்வளவுதான், 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. எழுதி முடிச்சிட்டிங்களா? போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கும் ரெடி ஆயிருங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏப்ரல் மேக்கு ஸ்பெஷலாக நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ஃபவுண்டேஷன் கிளாஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.